இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் எசேக்கியேல் 37வது அதிகாரம் 12வது வசனம். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை பாபிலோனுக்கு சிறை பிடித்துட்டு கொண்டு போகிறாங்க. இப்போ அவங்களுக்கு இது மிக பெரிய பிரச்சனை. அவங்க இதிலிருந்து எப்படி நம்ம தப்பிக்க போகிறோன்னு தெரியாமல் அழுது புலம்பிகிட்டு இருக்கிறாங்க. தங்களால் தங்களுடைய சொந்த தேசத்துக்கு திரும்பி போகவே முடியாதுங்கிற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. நாம் உலர்ந்து போன எலும்புகளாக இருக்கிறோம், நம்முடைய நம்பிக்கை அற்று போனது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஒரு தரிசனத்தை தருகிறாரு. உலர்ந்த எலும்புகளால் நிரம்பிய ஒரு பள்ளத்தாக்க அவன் அதில் பார்க்குறான். இந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறும் அப்படின்னு நீ விசுவாசிக்கிறியான்னு எசேக்கியேலிடம் தேவன் கேட்குறாரு. தேவனே, இது நடப்பதற்கு சாத்தியமே இல்லை, இவை வெறும் எலும்புகள் தான் அப்படின்னு எசேக்கியேல் சொல்லி இருக்க முடியும். ஆனால் ஆமாண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு தான் எசேக்கியேல் சொல்கிறான். அவன் அந்த எலும்புகளிடம் பேசுகிறான். அந்த எலும்புகள் திடீரென்று ஒன்றாய் இணைகிறது. அவை மனிதர்களாக மாறின. தேவன் அவர்களுக்குள் தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவர்கள் மகா பெரிய சேனையாய் இராணுவமாய் எழுந்து நிற்கிறாங்க. இஸ்ரவேல் மக்கள் மீட்கப்பட்டு தங்கள் சொந்த தேசத்துக்கு வீடு திரும்புவார்கள் அப்படிங்கிற வாக்குத்தத்தம் அங்கு நிறைவேறுகிறது. உங்களுடைய கனவுகள், தரிசனம் புதைக்கப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டிருக்கலாம். நீங்கள் விசுவாசித்த காரியங்கள் மறித்து போயின அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். தேவன் சொல்கிறாரு, நான் உங்கள் கல்லறைகளை திறந்து அவற்றிற்கு உயிர் கொடுக்க போகிறேன் அப்படின்னு. உங்கள் ஆரோக்கியத்துக்குள்ள, உங்கள் பொருளாதாரத்துக்குள்ள, உங்கள் பிள்ளைகளின் நல்ல வாழ்க்கைக்குள்ள, உங்கள் கனவுகளுக்குள்ள தம்முடைய புதிய ஜீவனை தேவன் இன்றைக்கு ஊத போகிறாரு. சாத்தியமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைத்த காரியங்கள் உயிரடைய போகின்றன. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனங்களுக்கு நன்றியப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்கும் நன்றி. நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் அப்பா 100 மடங்கு பலன் தருகிறமைக்காய் நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகள் முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்கள் அறிவிங்க ஏசப்பா. உங்களுடைய ஜீவ சுவாசத்தினால் அப்பா, உங்களுடைய அற்புதமான கரத்தினால் இந்த பிரச்சனைகளை, இந்த பிள்ளைகளை விட்டு விலக்கி விடுதலை கொடுக்குறீங்க ஏசப்பா. இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்குறீங்கப்பா. அமேன். எங்களுடைய வாழ்க்கையில் மரித்ததாய் தெரிகிற காரியங்களுக்குள்ள ஜீவ சுவாசத்தை ஊத நீர் வல்லவராக இருக்கிறீங்க. அமேன். திரும்பவும் விசுவாசிக்கும்படி, இன்னும் மேலானவற்றிற்காக விசுவாசிக்கும்படி நீங்கள் எங்களுக்கு சவால் விடுறீங்க ஏசப்பா. அமேன். நாங்கள் விசுவாச வார்த்தைகளை பேசுகிற போது எங்களால் செய்யவே முடியாத, ஏன் நினச்சி கூட பார்க்க முடியாத பெரிய காரியங்களை நீங்கள் செய்வீங்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோமாப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த விசுவாசத்துக்குள்ளே கடந்து வாங்க. தேவன் நிச்சயமாக அவருடைய அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்த போகிறாரு. உலர்ந்த எலும்புகள் போல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் உயிரடைய போகுது. காரணம், அவருடைய ஜீவ சுவாசம் ஊதப்பட போகுது. நீங்கள் இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிறீங்க. ஏதோ சில விஷயங்களை இனி என் வாழ்க்கையில் நடக்காதுன்னு சொல்லி அதை மறந்து அதை குறித்து ஞாபகம் கூட இல்லாமல் இருக்கிறீங்க. ஆனால் தேவன் இன்றைக்கு மறுபடி அதை மீட்டெடுத்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்ய போகிறாரு. இது என் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காதுன்னு முடிவு கட்டின விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியாய் மாறப்போகுது. எதெல்லாம் நீங்கள் புதைத்து விட்டீங்களோ, இதெல்லாம் இனி எனக்கு இல்லைன்னு நினச்சிங்களோ, அதெல்லாம் உங்கள் கரங்களில் வந்து உங்களை சந்தோஷப்படுத்த போகுது. ஏன்னா தேவன் வல்லமை உடையவர்,
சர்வ வல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் உங்களை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறாராம். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்படிங்கிறதுனால நீங்கள் எங்கே போனாலும் பலம் கொண்டு திடமனதாக இருங்க, திகையாமல் கலங்காமல் இருங்க. ஏன்னா நீங்கள் போகிற இடங்கள் எல்லாம், நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் தேவன் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்கிறாரு. நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், நீ எனக்கு மிகவும் பிரியமானவள்னு தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு. அவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிறாராம். அவர் உங்களை விட்டு ஒரு நாளும் விலக போகிறதில்ல. அவர் எப்பவும் உங்கள் கூட இருக்கிறதுனால நீங்கள் எல்லா காரியங்கள்லையும் வெற்றியை பெறுவீங்க. கர்த்தராகிய தேவன் எல்லா விதமான முகங்களிலிருந்தும் கண்ணீரை தொடச்சி தமது ஜனங்களின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுவார்னு வசனம் சொல்லுது. இன்றைக்கு உங்கள் முகங்களில் இருக்கக்கூடிய கண்ணீரை தேவன் பார்த்துட்டாரு. அவர் தம்முடைய ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுவாராம். நீங்கள் நினச்சிட்ருக்கிற பயந்துட்டுருக்கிற காரியங்களை உங்களை விட்டு தேவன் நிச்சயமாக முற்றிலும் நீக்கி போடுகிறாரு. ஆமென். பூமியிலேயே இராதபடிக்கு. அப்போது அது இனி உங்களை திரும்ப பயமுறுத்த வராது. நீங்கள் எதை குறித்து பயப்படுறீங்களோ, எந்த காரியங்களை குறித்து பயப்படுறீங்களோ, அது இனி உங்கள் வாழ்க்கையில் உங்களை பயமுறுத்த வராது. நீங்கள் பயப்படுகிற காரியத்தை தேவன் பயப்பட செய்ய போகிறாரு. அந்த காரியங்கள் இனி உங்கள் வாழ்க்கையில் வராதபடிக்கு அதை அழித்து போடுகிறாரு. ஆமென். உங்களுடைய பிரச்சனைகள் பெரிய படகளவு இருந்தால் கூட அதை தீர்ப்பதற்கு கடலளவு பெரிய வழிகளை தேவன் உண்டு பண்ணியிருக்கிறாரு. அதனால் உங்கள் கூட இருக்கிற தேவன் எவ்வளவு பெரியவருங்கிறத மாத்திரம் நீங்கள் பாருங்கள். வேறு எதை குறித்தும் உங்களுக்கு கவலை இருக்க தேவையில்லை. நீங்கள் நினைத்திராத விதத்தில் தேவன் உங்களுக்கு அற்புதத்தை இன்றைக்கு செய்ய போகிறாரு. நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் அற்புதங்களை செய்கிறீங்க ஏசப்பா. அமேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. அமேன். இந்த பிள்ளைகளோடு நீங்கள் இருக்கிறீங்கிற விசுவாசத்தோடு இன்றிரவு இந்த பிள்ளைகள் தூங்கணும்பா. சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்க. வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திர செய்வனை பாவம் சாப நோய் விபத்து எல்லா விஷயத்தையும் விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.